லாஸ்ட் 24 ஹவர்ஸில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி குளோபல் கிரிப்டோ மார்க்கெட்டே 5% டபக்குன்னு கீழே விழுந்துச்சு. இதெல்லாம் பத்தாதுன்னு ஃபியூச்சரில் 940 மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வரைக்கும் பொசிஷன் லிக்விடேட் ஆயிருக்கு. இதில் பாவம் எத்தனை பிகினர் மாட்டினாங்கன்னு தான் தெரியல. ஆனால் இதெல்லாம் ஏன் நடந்திருக்கு? ஒரே ஒரு நியூஸ்னால தான். சீனால இருந்து DeepSeek AI நாங்கள் லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இந்த அளவுக்கு ஒரு ஷாக்கிங்கான வேவ்ஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேயே போயிட்டு இருந்துச்சு நேற்று எக்ஸாக்டா. ஆனால் ஃபியூச்சரில் ஒரு ப்ராடான ஃபினான்ஷியல் மார்க்கெட்டையும் பிட்காயினையும் இந்த DeepSeek AI எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ண போகுதுன்ற உண்மையை இது வரைக்கும் ஓப்பனாக யாருமே சொல்றதில்ல. ஆனால் உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய விஷயம். பிட்காயின் இப்போ $100,000 கிட்ட இருக்கு. ஸோ அதனுடைய இம்பேக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் DeepSeek AIனா என்னது, எதனால நேத்து எக்ஸாக்டா மார்க்கெட்ல ஒரு ஷாக்கிங்கான வேவ்ஸை கிரியேட் பண்ணுச்சுன்னு பார்த்துருவோம். இதை நான் ஒரு ஸ்டோரி மாதிரியே சொல்றேன். ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் சீனா. ரெண்டு கண்ட்ரியுமே பல வருஷத்துல இருந்து ஒரு சூப்பரான AI மாடலை லான்ச் பண்ணணுன்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் சீனாவுக்கு முன்னாடியே ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஓப்பன் AI கம்பெனி மூலியமா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான AI மாடல் ChatGPTயை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை நம்ம இப்போ வரைக்குமே நிறைய பேர் சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம ஒர்த்தாக இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு முழிச்சு பார்த்த மாதிரி இந்த சீனா வெளியே வந்து நாங்கள் DeepSeek AIயை லான்ச் பண்ணிட்டோம், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலயமா 200 எம்ப்ளாயிஸை மட்டுமே வச்சு இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ChatGPTயோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை வச்சு ஒரு சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கும்போது ChatGPTயை விட எங்களோட DeepSeek AIன்றது ரொம்பவே எஃபிஷியண்டாக இருக்குன்னு ப்ரூவ்மே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா கூட மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் இல்லை. இன்வெஸ்டர்ஸ் ஜஸ்ட் கையை கட்டிக்கிட்டு இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் சீனா ஒரு மிகப்பெரிய கிளைம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து டெக் கம்பெனிஸை பலமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ChatGPT அப்படின்றத பில்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் $7.69 பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வரைக்கும் ரைஸ் பண்ணி அந்த மாடலை பில்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நாங்கள் அதிலிருந்து 1% ஆஃப் த ஃபண்ட், எப்படி வெறும் 1% ஆஃப் த ஃபண்ட் 6 to 10 மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மட்டுமே பயன்படுத்தி நாங்கள் இந்த சக்ஸஸ்ஃபுல்லான எஃபிஷியண்டான ஒரு AI மாடலை லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஓடி போயிட்டு இப்போ மைக்ரோசாஃப்ட், நவிடா, ஓப்பன் AI மாதிரியான எல்லா கம்பெனிஸுமே இப்போ மிகப்பெரிய டெக் பபுளில் இருக்காங்க போல இருக்கு. எல்லா கம்பெனியோடைய ப்ரைஸுமே ஓவர் வேல்யூட் அப்படின்னு திங்க் பண்ணி எல்லா ஸ்டாக்ஸையுமே டக்குன்னு செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு நியூஸ்னால குளோபலாக ஃபினான்ஷியல் மார்க்கெட்டே மிகப்பெரிய லெவலில் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் யூஎஸோட நாஸ்டாக் விலகுது, இன்னொரு பக்கம் இந்தியாவோட Nifty 50யுமே மார்க்கெட்டே டவுன் ஆகுது. இதுக்கு நடுவில் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் எப்படிப்பா எஃபெக்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சீனா சும்மா இல்லாமல் நாங்கள் DeepSeek AI வெப்சைட்டை ரன் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய சிப்பெல்லாம் பயன்படுத்தலை. ஃபார் எக்ஸாம்பிள் நவிடாவோட A100 அப்படின்ற சிப்பெல்லாம் பயன்படுத்தாமல் ஒரு லோ காஸ்ட் சிப்பை பேஸ் பண்ணியே நாங்கள் இந்த DeepSeek AI வெப்சைட்டை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நெவிடாவோட ஸ்டாக்ஸே பயங்கரமாக கீழே விழுக ஆரம்பிக்குது நேற்று. அட் த சேம் டைம் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்லையுமே சின்ன இன்வெஸ்டர்ஸ், மிகப்பெரிய வேல்ஸ்லாம் வந்து ஏஐயை பேஸ் பண்ண கிரிப்டோ கரன்சிஸை கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால தான் நேற்று மார்க்கெட்டே மிகப்பெரிய டம்பை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ரைஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அங்கங்கே சொல்லப்படுறது என்னன்னா, இந்த DeepSeek AIன்றது இப்போ காலையில் ஒரு மால்ஷியஸ் அட்டாக்ல போயிருக்கு. அதனால இப்போ திரும்பவும் கீழே விழுந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிக்குது, ரெக்கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ சீனா ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்டில் ரொம்ப எஃபிஷியண்டான ஒரு AI மாடலை பில்ட் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஆனால் இதனால் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற AI டெக் கம்பெனிஸ் எல்லா ஸ்டாக்ஸுமே பெர்மனண்ட்டாக ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பிகாஸ் ஓல்டு கம்பெனிஸ் எல்லாருமே பல வருஷ கணக்காக இந்த டெக் ப்ராடக்ட்டில் இருக்கிறவங்க நிறைய கம்பெனிஸ் நிறைய லாஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ராஃபிட்டுமே கெயின் பண்ணியிருக்காங்க எவ்ரி இயர். ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் என்னதான் கம்பெனிஸ் டவுன் ஆனாலுமே சென்டிமெண்ட் வைஸாக அடுத்து அப்பாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எக்ஸ்பெஷலி இந்த பிட்காயின் கான்செப்டுக்குள்ளே வரும்போது இந்த DeepSeek AI மாதிரி ஃபியூச்சரில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான AI மாடல் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ராடக்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிளாக் செயினுக்குள்ளே இருக்கிற இந்த பிட்காயின் அப்படின்ற கான்செப்ட் பெர்மனண்ட்டாக டவுன் ஆகிறதுக்கு கம்பேரிட்டிவ்லி வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ பிட்காயின் இப்போ வந்து $100,000 கிட்ட இருக்குது, அதாவது ரொம்ப பீக்கில் இருக்குது. நம்ம இப்போ பை பண்ணிட்டா லாஸை ஃபேஸ் பண்ணிடுவோமா,
இல்லை ஒரு சில நாளைக்கு அப்புறமா பிட்காயின் $20,000 இருக்கு, ரொம்ப டிப்ல தானே இருக்கு, இப்போ நம்ம பை பண்ணா ப்ராஃபிட் பார்த்துருவோமா அப்படின்ற கான்செப்டே இங்கே கிடையாது. பேசிக்காக நீங்கள் வாங்கும்போது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை பேஸ் பண்ணி டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்கு, பிட்காயினோட சைக்கிள் மூமெண்ட்ல நீங்க எந்த இடத்துல போய் பை பண்றீங்க. மூணாவதா சென்டிமெண்ட்ன்றது மார்க்கெட்ல ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா டீப் சீக் ஏஐ வந்ததுனால தான் இந்த பிட்காயின் பிரைஸ் ரொம்ப டம்பை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க நேற்று. ஆனால் நேற்று இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. சீனாவில் 2008 வருஷத்துக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்ப பீக்கில் கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் சைன். ஸோ பிட்காயினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சென்டிமெண்டலாக பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்கான்றதையுமே பார்க்கணும். முக்கியமாக நீங்கள் நல்லா அனாலிசிஸ் பண்ணிட்டு பிட்காயினில் மேபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எமோஷனல் வைஸாக நீங்கள் எப்போ செல் பண்ணுறீங்க எப்போ பை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் பிட்காயின் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அதில் ப்ராஃபிட் பார்க்க போகிறீங்களா லாஸ் பார்க்க போகிறீங்களான்றதே டிசைட் ஆகும்.